இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்த வெயிலே ஃபோன் சூடாயிடுச்சு. சரின்னு அப்படியே நம்ம இதுவெல்லாம் பார்த்துட்டு பரேடு இது ஏதோ நடந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்குன்னு இருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் ஆயிடுச்சு. எல்லோரும் தொண்டை போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு முன்னாடி போயிட்டேன். எல்லாரும் நடந்துட்டு இருந்தாங்க. ஈரு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா என்ன ஒரு அடி. போன வாட்டி ஷார்ட்ஸ் போட்டதும் போடாததும் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். எனக்காக லைக் பண்ணலனாலும் இந்த கோவிலுக்காக லைக் பண்ணால ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் உடனே நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது இது சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். எந்த வீடியோ போடணுன்னாலும் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, மொட்டை மாடிலேருந்து எங்கெங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன், முடியல. சரின்னு ஆரம்பத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எடிட் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். சரி அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. எல்லாம் எனக்கு அப்படியே கப்புன்னு ஆகிப்போச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொன்னோம், இந்த கோயிலை பற்றி கேட்கணும்னா செம்மையாக எனக்காக லைக் பண்ண நான் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு கோயில் வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோயிலோட ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன், பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எல்லா பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளும் வீடியோ வீடியோ எடுத்து ஃபோன் சூடாக போயிடுச்சு. வீடியோ ஆஃப் பண்ணும் போது இப்போ நான் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு ஃபோனு. என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லோரும் ட்ரோன் வச்சு எடுத்துருக்கும்போது டக்குன்னு ட்ரோன் பிச்சுக்கிச்சு. அப்படியே ஒன்றாலும் இருக்கட்டும். நிறைய பேர் சாமிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. சரி நமக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் செம்மையாக போச்சுங்க. இன்றைக்கி நான் போன கோயிலில் கூட ஒரு 10 நிமிஷத்தில் நிறைய வியூஸ் வந்துடுச்சு. சரின்னு இதுக்கு எவ்வளோ வியூஸ் வரும்னு பார்க்கலாம். இதோட வியூஸ் டார்கெட் வந்து ஒரு 1.5K போதும். இதோட வியூஸ் டார்கெட் போன வாட்டி 500 வியூஸ் வந்துச்சு. இப்போ ஒரு 500 டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வியூஸ் நிறைய வந்தால் பார்க்கலாம். சரின்னு தப்பை முடிச்சுட்டு கப்புன்னு ஆரம்பிக்க எல்லா திருவிழா இதுவும் பண்ணுறாங்க. எல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே டப்புன்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் மாடு அடிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் வந்து வீடியோஸ் ஃபோன் சூடாயிடுச்சு. அப்புறம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் தான் கலக்கலாம் இருந்துச்சு. நிறைய பேர் சாமிலாம் ஆடுறாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, செம்ம. ஓகே, கப்பன்னு பிடிச்சிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் நிறையா வந்தாலும், லைக்ஸ் நிறையா வந்தாலும், சப்ஸ்கிரைப் நிறையா வந்தாலும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ, பை.